வருங்காலங்கள்ல சீன அதிபர் சீனாவ ஆள முடியுமா? அதுக்காக அவர் பல டைவ் அடிக்கிறாரு. அதத்தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல அந்த ஆள என்னய்யா வாழ்நாள் தலைவர்ன்னீங்க. மாவோக்கு அடுத்து பெருந்தலைவர், அசைக்க முடியாத தலைவர், ஆயுள் கால தலைவர்ன்னு எல்லா போஸ்ட்டையும் ஒட்டுனீங்க. இப்ப என்னடா ரிட்டயர்மென்ட்ங்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, அவருக்கு 75 வயசு ஆச்சாமா அப்படிங்கிறான். டேய்! நீ என்னடா சொன்ன? சாகுற வரை அந்த ஆள் தான் அப்படின்னு சொன்னீங்களேடா அப்படின்னு கேட்டா, அது எப்ப சொன்னோம்னு எங்களுக்கு தெரியல. நாங்க சொன்னது உனக்கு சீன மொழி புரியலப்பா அப்படின்னு கிளம்பி போயிடுறாய்ங்க. சரி பரவால்ல. இருந்தாலும் என்ன, இல்லாட்டி என்ன? அடுத்த வரையவன் மட்டும் திருந்துவானான்னு கேட்டா, எல்லா பயலும் அங்க நரி பய தான். இந்த ஆளுக்கு முன்னாடி உள்ளவன் மட்டும் சேட்டையே பண்ணலையா என்ன? அதனால இந்த நரி போய் இன்னொரு நரி வருது. அவ்வளவுதான் நமக்கே ஒழிய, நமக்கு பெருசா எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆனா, அவரு பதவிய தக்க வச்சுக்கிறக்க பல டைவுகள் அடிக்கிறாரு. ஆனா, அங்க எல்லாமே நரி தானே! 300 நபர் தானே! வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிடையாது. 300 பேரு தான். அந்த 300 பேர் சுருங்கி ஒரு 5 பேர். அந்த 5 பேருக்கு பின்னாடி ஒரு 6 பேர். இதான் அவனுங்களோட ஒட்டுமொத்த டீமுமே. இந்த டீமுக்குள்ள விளையாடுற விளையாட்டு தானே! அதனால ஈஸியா கேட்ச் பண்ணிடுறாய்ங்க. சீன அதிபருக்கு இப்ப பிரச்சனையே என்ன அப்டின்னா, பொருளாதாரம் சொல்லிக்கிற மாரி இல்ல. அதுக்கு காரணம் இந்த ஆள் தான் அப்படின்னு ஒரே போடா போடுறாய்ங்க. உண்மையும் கூட. அதிபர் ஷி ஜின்பிங் வந்ததுக்கு அப்புறம் சீனாவோட வளர்ச்சி இருக்கான்னு கேட்டா, நல்லா வளர்ந்த சீனாவ வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த கையோட சீனாவ அமுக்கிக்கிட்டே போய் கடைசியில என்ன பண்றதுன்னே தெரியல. மூடிய திரை, பழைய பொருளாதாரம் அப்படின்னு விதவிதமா உருட்டி பார்த்தாரு. தொலைச்சு புடுவோம். இங்க உள்ள கம்பெனிகள் தான் நம்ம மஞ்ச குளிக்கிறதுக்கே ஒரே காரணம். மைலேஜ பூரா தொலைச்சு புட்டு, இப்ப வந்து கதையா விடுற நீ அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் டென்ஷன் ஆயிட்டாங்களாட்டுக்கு. டென்ஷன் ஆகி ரவுண்டு கட்டிட்டாய்ங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான். சரி, ரைட்டு. நம்மள காப்பாத்தணும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வம்பு தும்புக்கு போணும் அப்படிங்கிறது தான். இந்த வம்பு தும்புக்கு போறது எல்லார் கையிலயும் உள்ள கார்டு. உதாரணமா ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே ஈரான தூக்கி போட்டு வெளுக்கணும்னு நெனச்சாரு. ஆனா ராணுவம் ஒத்துழைக்கல. ஏன்? ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. நீ பாட்டு போர ஆரம்பிச்சுட்டு போயிட்டேன்னா, நான் அடுத்தவன் வரவன் என்னைய தூக்கி போட்டு மிதிக்க மாட்டானா? அப்படின்னு சொல்லி மார்க் மில்லி ஓப்பனாவே எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாரு, அவரு கூப்பிட்டு சொன்னா போருக்கு போகாத. நான் கூப்பிட்டு சொன்னா தான் போருக்கு போணும் அப்படின்னு சொல்லி, கூட்டுப்படை தளபதி எல்லா பக்கமும் கட்டைய குடுத்தாரு. அமெரிக்காவுக்கே இந்த நிலைமை. அதிபர் ஷி ஜின்பிங் நெனச்சா முடியுமா? அந்த ஆள் கொல்ல வருஷமா போய் தாக்குதலுக்கு ரெடி ஆகுங்க, தாக்குங்க அப்படின்னு விதவிதமா பேசி பார்க்கிறாரு. ஹை பிட்ச், லோ பிட்ச் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச அம்புட்டு பிட்ச்லயும் விளையாண்டு பார்த்தாலும், ராணுவம் ஒரு அடி இந்தியாவ நோக்கியும் கிளம்பல, தைவான நோக்கியும் கிளம்பல, பிலிப்பைன்ஸ நோக்கியும் கிளம்பல, எந்த திசையை நோக்கியும் கிளம்பலப்பா. இல்லையே! ஷூ சத்தம்லாம் கேக்குதே! நடந்து போறாங்களே! அப்டின்னா, அவன் பசியில போய் ராக்கெட்ல தண்ணிய ஊத்தி வச்சுட்டான் எஜமா அப்டின்ட்டாய்ங்க. அப்ப என்ன பண்றது? ராணுவத்த வச்சு தப்பிக்க முடியாது. உலகத்திலே ஒரே சர்வாதிகாரி. ராணுவத்த வச்சு தப்பிக்க முடியாது அப்டிங்கிறது சீன அதிபருக்கு தான். வேற யாருக்குமே ரா ராணுவம் அப்டி கண் அசைவுக்கு கட்டுப்படும். அப்படி சுருட்ட கொளுத்துற நேரத்துல ராணுவம் தலைவன் நினைச்சதெல்லாம் முடிக்கும். அதான் சர்வாதிகாரிகள் இதுவரைக்கும் உலகம் பார்த்தது. இங்க விசித்திரம். சீனா தான் அம்புட்டுலயும் விசித்திரமாச்சே. நாடும் கிடையாது, சர்வாதிகாரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவனுக்கு வீட்டோ அதிகாரம் மட்டும் பாக்கெட்ல கொண்டு போய் வச்சுட்டாய்ங்க. யாருனால? எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்புதான். அன்னை அமெரிக்காவும் தப்பு செஞ்சான், இந்தியாவும் தப்பு செஞ்சுச்சு. எல்லா பேரும் தப்பு செய்ய அவன் மைலேஜ் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்கிற மாரிதான். சரி அப்படி இருந்து இவர்கிட்ட இப்ப என்ன கார்டு இருக்கு? ஒரே ஒரு கார்டு தான். ஈரான் விவகாரத்துல குச்சிய விட்டு குழப்புவோம். அதுல எதுவும் ஒரு சண்டை, சச்சரவு அந்த மாரி வந்தா, அமெரிக்கா உள்ள வருவான், நம்ம பதவி தப்பிக்கும். இல்லை அமெரிக்காவே இழுத்து ஈரானுக்குள்ள விட்டுட்டேன் பார். ரஷ்யாவ உக்ரைனுக்குள்ள விட்ட மாரி நான் அமெரிக்காவ ஈரானுக்குள்ள விட்டுட்டேன்னு சொல்லி, பதவியில இருந்து காப்பாத்திக்கலாம். இந்த திட்டத்த அதிபர் ஷி ஜின்பிங் போட்டிருக்காரு. போட்டது மட்டும் கிடையாது. அந்த திட்டமும் செயலுக்கு வந்துருச்சு. எது? சீன ஆயுதங்கள் ஈரானுக்குள்ள பம்ப் ஆகுது. அது பொம்மை துப்பாக்கிடா டேய்! இப்பதான் அடி வாங்குனாய்ங்க. பாகிஸ்தான சுத்தி நிறுத்துனாய்ங்க. எல்லாத்தையும் தூள் படத்துல பரவ முடியாம தூக்கி இந்த கருமத்த தான் நைட்டு பூரா ஒட்டுனியாங்கிற மாரி இந்தியா தூக்கி வீசுனது நீ பார்க்கலையா? அப்படின்னு ஈரான்ட்ட போய் எவனும் சொன்னாதான் உண்டு. இல்ல அப்டின்னா, அமெரிக்கா உள்ள வரும்போது ஈரானே பாத்துக்கும். ஆத்தாடி பொம்மைய தான்டா நிறுத்தியிருக்கோம். நல்ல வேளை கமேனிக்கு பாதுகாப்புக்கு இந்த பொம்மைகள போடல அப்படின்னு உளறுவான். இது ஒரு தனி கதை இருக்கட்டும். இருந்தாலும் தன்னோட ராஜதந்திரத்தோட எல்லாத்தையும் கொட்டியிருக்காரு. பக்கெட் பக்கெட்டா டேபிள்ல கொட்டியிருக்காரு. ஆனா உத்தரவு இவரு குடுக்கல. அங்கதான் ஹைலைட். ஆயுதம் ஈரானுக்குள்ள போய் இறங்குது, பம்ப் ஆகுது. ஈரான் அத எடுத்துட்டு போய் சாதிக்குது. இல்ல ஈரானுக்கே சோதனை ஆயிருச்சு. அதெல்லாம் அடுத்த கதை. ஆனா
இந்த ஐடியாவை போட்டது அதிபர் ஷி ஜின்பிங். ஆனா உத்தரவு கொடுத்து அமுல்படுத்தினது அவருக்கு அடுத்தடுத்து உள்ள ஆட்கள். பயப்புள்ளையோட ஃபீஸ புடுங்கிட்டாங்க இப்பவே. தன்னை காப்பாத்திக்க என்ன திட்டத்தை வச்சாரோ அந்த திட்டத்துக்கு அடுத்தவன் தூக்கிட்டு போய் டிசைன் போட்டா அவனுக்கு ஏத்தாப்புல ஒரு டிசைனை போட்டு கையெழுத்த போட்டு அறிவிச்சு செயல்படுத்திட்டாங்க. பொதுவா இருந்தாலும் சண்டைக்கு போனா போக மாட்டாங்க. டெலிவரிக்கு அந்த மாதிரி அக்கப்போர் பண்ணுவாங்களோன்னு இவர் பயந்துகிட்டு இருக்கும்போது கூட இருந்தவன் பண்ணிவிட்டான். ஈரானுக்குள்ள சரக்கு போயிருச்சு. அப்ப இவருக்கு உண்டான கடைசி கார்டுன்னு தூக்கி போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரிட்டையர்மெண்ட் கன்ஃபார்ம் அதிபர் ஷி ஜின்பிங்க்கு. இந்த கதை தான் இன்னைக்கு உலகம் பூரா சுத்தி வருது. நம்மளும் பார்த்திருக்கோம். 2 ஒரு நாள்ல புது நரி வந்துச்சு அப்படின்னா, அந்த நரிய எப்படி டீல் பண்ண போறோங்கிறத பார்ப்போம். பொருளாதார ரீதியா டைவ் அடிக்கக்கூடிய நரி தான் புது நரி. எது? நான் நல்லவன், வல்லவன்னு இவ்வளவு நாள் ஏமாத்தி ஒரு பொருளாதார பலத்தை சேர்த்தாங்கல்ல, அதே பேட்டர்ன்ல போவோம் அப்படிங்கிற புது நரிய தான் கூட்டிட்டு வர்றது முதல் டார்கெட். அதைத்தான் நோக்கி போவார்கள். அதனால புது நரி வந்து இந்த 3 அடியில 2 அடி அந்த தியரிக்குள்ள போக மாட்டாங்க. நான் 10 கார் விக்கிறேன், நீ எனக்கு 2 கார் வித்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு அந்த நரி கோட்பாடை வேணா செய்வாங்க. எது எப்படியோ இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுக்கு அவனுங்க டிக்கெட் கிழிக்கிறாங்களா இல்ல ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.